வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் தினை தேங்காய் பால் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சியில் 1 கப்பு தேங்காய் போட்டுக்கலாம். 250 ml. இது திருவிக்கலாம். நல்லா தேங்காவை நீங்கள் திருவின தேங்காவாக இருந்ததுன்னா வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். வெதுவெதுப்பான தண்ணி ரொம்ப சூடாக ஊற்றிடாதீங்க, வெதுவெதுப்பாக ஊற்றுங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த வடிகட்டியில் ஊற்றிக்கலாம். நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, பால் கெட்டியாக தான் வேணும் நமக்கு. அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், பெரிய தேங்காய். சின்ன தேங்காவாக இருந்தேன்னா 3/4 மூடி எடுத்துக்கோங்க. 1 கப்பு எடுத்துருக்கேன், 250 ml. இதை மறுபடியும் மிக்சியில் போட்டு அரை டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சுடு தண்ணியாக ஊற்றிடாதீங்க, வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிடுங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, நமக்கு பால் கெட்டியாக தான் இருக்கணும். 1.5 டம்ளர் கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த சக்கையை எடுத்துடலாம். இந்த பாலை தனியாக எடுத்து வச்சிடலாம். தேங்காய் பால் எடுத்தோன்னே உடனே ஸ்வீட் செஞ்சிடணும். 150 கிராம் தினை அரிசியை 4-5 டைம் நல்லா கழுவி 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் தண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த அரை டம்ளர் தண்ணியோட நம்ம மிக்சியில் தினை அரிசியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா மாவாக அரைப்பட்டிருக்கணும். அப்படி மாவாக அரைப்படலைன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு பாருங்கள், நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ தனியாக அதை எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 125 கிராம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பாகுப்பதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை, கரைஞ்சால் போதும். கருப்பட்டியில் ரொம்ப குப்பை இருக்கும், அதனால் நம்ம கரைச்சி வடிகட்டிக்கலாம். இது வெல்லத்துலேயும் செய்யலாம், சர்க்கரையிலையும் செய்யலாம். நான் கருப்பட்டியில் செய்கிறேன். பாருங்கள், எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக இதை எடுத்து வச்சிடலாம். நான்ஸ்டிக் பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸு, பாதாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் முந்திரி பருப்பு மட்டும் சேர்க்குறேன். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச தினை மாவு ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சதை இதில் ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் எடுத்து வச்சுருந்த பாருங்கள், ஊற வச்ச தண்ணி தினை அரிசியோடது. அதையும் இந்த மிக்சியில் கழுவி ஊற்றிக்கலாம். மொத்தம் 4 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். சிம்லியை வச்சு நல்லா கலந்துக்கலாம். அடிகனமான பாத்திரமாக நீங்கள் அல்வா செய்யுங்க, அப்படின்னா நான்ஸ்டிக்கில் செய்யுங்க. இது சீக்கிரம் கெட்டியாயிடும். சிம்லியை வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, கைவிடாமல், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தினை மாவு சீக்கிரம் கெட்டியாயிரும் அப்படிங்கிறனால தான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். பச்சை வாசனமும் போகணும். இப்போ கருப்பட்டியை வடிகட்டி எடுத்துக்கலாம். எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். சிம்லியை வச்சுக்கோங்க, கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், கெட்டியாகிட்டே இருக்குது. சிம்லி வச்சு கலந்துட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம், சுவையை கூட்டி கொடுக்கும். சிம்லியை வச்சு கலந்துட்டுட்டே இருங்க. கட்டி இருக்குது பாருங்கள், அதை இப்படியே கலந்துட்டுக்கிட்டே இருங்க. அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அந்த கட்டியெல்லாம் இப்படி கலந்து விட்டுட்டே இருந்தேன்னா அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். இங்கே பாருங்கள், கட்டியெல்லாம் கரைஞ்சிருச்சு. நல்லா கெட்டியாகிட்டே இருக்குது. சிம்லியே வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அந்த கட்டியெல்லாம் இல்லை பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டே வருது. நல்லா சுருண்டு வருது பாருங்கள் சைட்லலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு 45 நிமிஷம் ஆகும். சிம்லேயே வச்சு இந்த மாதிரி செய்யுங்க. பச்சை வாசனைலாம் போகணும், தினையோட பச்சை வாசனையெல்லாம். நல்லா சைடில் ஒட்டாமல் வருது பாருங்கள். ட்ரை கேன்பெரியும் ப்ளூபெரியும் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பருப்பு இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் இது நல்லா கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும். நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பளபளன்னு இருக்கும் அல்வா, நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறோம். உங்களுக்கு நெய் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சைடில் ஒட்டாமல் வருது. நெய்யெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பவுலில் நம்ம நெய் தடவிட்டு இதை ஊற்றிடலாம். ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும் ஆறுறதுக்கு. ஆறின பிறகு ஸ்லைஸ் போட்டுடலாம். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டு காமிக்கிறேன். 4லேருந்து 5 நாள் நல்லாயிருக்கும் இந்த தினை தேங்காய் பால் அல்வா. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அல்வா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.